Welcome to Annie Mama YouTube channel. ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆனி மம்மா. நான் இதுக்கு முன்னாடி இதே சேனல்ல நான் ஸ்டார்ட் பண்ணிட்டு கொரோனா டைம்ல ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் குக்கிங் பத்தி அது இதெல்லாம் கொஞ்சம் சும்மா போட்டிருந்தேன் டைம் பாஸ்க்கு. அதுக்கப்புறம் அதை ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ நான் திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் கடந்த ஒரு 33 வருஷங்களா நான் ஹேர் ட்ரெஸ்ஸர், பியூட்டிஷியன், மேக்கப் ஆர்டிஸ்ட், சில ஈவெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுவேன். இந்த மாதிரி நிறைய என்னோட ஓன் கிரியேட்டிவ் எல்லாம் நான் பண்ணுவேன். அந்த மாதிரி ஒரு இது நான். ஸோ இப்போ நான் ஹேரை பற்றி சொல்லலாம், சின்ன சின்ன டிப்ஸுங்களை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த சேனலில் நான் எவ்ரி வீக் ஒரு இது போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இன்னைக்கு தலைக்கு போடுற கண்டிஷனர் இருக்கு இல்லையா, ஹேர் கண்டிஷனர் எப்படி நம்ம யூஸ் பண்ணோம், அதோடைய பலன் என்ன, அதனால என்ன விளைவுகள் வரும், இதை பற்றி எல்லா டீட்டெயிலும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு நான் பேச போறேன். இதை பற்றி கண்டிஷனர் நம்ம யூஸ் பண்றது எதுக்கு அப்படின்னா, முதல் நம்மளுடைய முடி ரொம்ப ட்ரையா இருக்கு, டேமேஜா இருக்கு, இந்த மாதிரிலாம் இருக்கு, அப்புறம் கேர்லியா இருக்கு, ரொம்ப கேர்லியா இருக்குது, சீப் போட்டு தலை சீவவே முடியாது, ரொம்ப ஹார்டா இருக்கும். ஸோ அப்படியெல்லாம் இருக்கிற ஒரு முடிக்கு கண்டிஷனர் நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ அந்த ரொம்ப ஹார்டா இருக்கிற முடி, ரொம்ப கேர்லியா இருக்கிற முடிக்கு கண்டிஷனர் யூஸ் பண்ணாக்கா எதுக்கு அதை யூஸ் பண்றோம் அப்படின்னா, அது ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும். நம்ம கோமெல்லாம் சீவும் போது நல்லா ஸ்மூத்தா இறங்கும் உள்ள, இல்லைன்னா சிக்கு ஆயிக்கும். அதனால அதை நம்ம யூஸ் பண்றோம் கேர்லியா இருக்கு. அதே நேரத்துல மற்ற முடிக்கு யூஸ் பண்றோம்னாக்கா அது ட்ரையா இருக்கு. அது எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்னா, இங்க இருந்து கீழே மட்டும், இங்க போடக்கூடாது, நம்ம தலையில போடக்கூடாது. எப்போதும் கண்டிஷனர் ரூட்ஸுக்கு போடக்கூடாது, நம்ம கீழே இங்க இருந்து போடலாம். அதே மாதிரி பாய்ஸ், மென்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணணும்னா, ஷாம்பு பாத் எடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்சோண்டு ஒரு 4 நாள் அளவுக்கு கொஞ்சோண்டு கண்டிஷனர் எடுத்துக்கணும். யூ ஹேவ் டு டேக் வெரி லிட்டில் கண்டிஷனர் அண்ட் மேக் இட் லைக் திஸ் அண்ட் ஒன்லி டாப். You can make like this top and rinse it. இது boys. For girls you have to do, for ladies we have to do from ear to ear you do, and you rinse it. Don't put in the scalp. Okay, it is very bad if you put in the scalp. It is going to become oil. So oily ஆயிடும் நீங்க போட்டீங்கன்னாக்கா. நான் இங்கிலீஷும் தமிழும் மிக்ஸ் பண்ணி பேசுறேன், கொஞ்சம் எல்லாருக்கும் புரியுற மாதிரி, அதுக்காக. சரியா? So it will become oil. So once become oil, நம்மளுடைய முடியெல்லாம் ரொம்ப வீக் ஆகும். அங்க ரொம்ப ஆயிலி ஸ்கால்ப் ஆகும்போது என்ன ஆகுதுனாக்கா வீக் ஆகும். அதுல என்ன பண்றாங்க, சில பேர் அதுலயே ஆயில போட்டுட்டு மசாஜ் பண்ணுவாங்க, அப்படி பண்ணுவாங்க. இன்னும் ஆயில் போட்டு இன்னும் மசாஜ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த ரூட்ஸ் இன்னும் வீக் ஆகுது. அதுக்கப்புறம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சீப்பை வச்சு அப்படியே சீவுவாங்க பாருங்க, சீப்ல அப்படியே கொத்தா முடி வரும். அது எதுக்குன்னா, ஆயில போட்டு டைட் மசாஜ் பண்ணி ஆல்ரெடி வேரெல்லாம் வெளியில வரும். அந்த அளவுக்கு மசாஜ் எல்லாம் நினைச்சுக்கிறாங்க, ஆயில போட்டு அப்படி டைட்டா மசாஜ் பண்ண உடனே அந்த முடியெல்லாம் ரொம்ப அருமையா வளரும் அப்படி இப்படின்னு. பண்ணலாம்ப்பா மசாஜ், அதுக்கு அளவு இருக்கு. ஜஸ்ட் இந்த நம்மளுடைய ஃபிங்கர் டிப் இருக்கு இல்லையா, அந்த டிப்பை வச்சுட்டு ஜஸ்ட் ஸ்மூத்தா, அந்த முடிக்கு கூட வலிக்க கூடாது, அந்த அளவுக்கு ஸ்மூத்தா ஒரு மைல்டு மசாஜ் ஒரு 5 மினிட்ஸ் கொடுத்துட்டு 1 or 2 hour வச்சுட்டு நீங்க அப்பவே வாஷ் பண்ணிருங்க. அந்த ஆயில வச்சுட்டு அப்படியே வெளியே போறது, அப்படியே தலையை சீவிக்கிட்டு போறது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. என்ன ஆகும்னா, நீங்க ஆல்ரெடி உங்களுக்கு பொல்யூஷன்ல எல்லா முடியும் எல்லாம் டர்ட்டி ஆகும். அப்புறம் அந்த ஆயில வச்சுட்டு சரியா வாஷ் பண்ண மாட்டாங்க. நிறைய பேர் ஆயில போட்டுட்டு வெறும் தண்ணியில வாஷ் பண்ணுவாங்க, ஷாம்பு போட மாட்டாங்க. ஏன்னா ஷாம்பு போட்டாக்கா தலைக்கு கெடுதல் அப்படின்னுவாங்க. ஆயில கிளீன் பண்ணாதானப்பா. கிளீன் பண்ணல அப்படின்னாக்கா பூரா உங்களுக்கு டேண்ட்ரஃப் வந்துடும். டேண்ட்ரஃப் வந்த உடனே என்ன ஆகும், நெத்தில எல்லாம் ஆயில் மாதிரி ஆயிலியா தெரியும் நெத்தி. அப்புறம் என்ன ஆகும், சின்ன சின்ன பிம்பிள் நெத்தியில வர ஆரம்பிக்கும். அந்த நெத்தில இருந்து அப்படியே மூக்குல பிம்பிள் வர ஆரம்பிக்கும். மூக்கு பார்த்தா நிறைய பேருக்கு முழுன்னு இருக்கும் ஆயிலியா. எதுக்கு, இதெல்லாம் ஆயிலி ஸ்கால்பா இருக்கிறதுனால. ஸோ ஸ்கால்ப் எப்பவுமே ஆயிலியா வச்சுக்க கூடாது. அப்புறம் எண்ணெயை போட்டுட்டு அப்படியே போகக்கூடாது, கிளீன் பண்ணிடணும். 1 or 2 hour வச்சுட்டு கிளீன் பண்ணிடணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரிங்களா? அந்த காலத்துல நம்ம பெரியவங்க தாத்தா பாட்டி காலத்துல எல்லாம் அவங்க சொல்லுவாங்க என்னன்னு,
எண்ணெய் போட்டு தலையை சீவுனாக்கா நல்ல முடி வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலங்கிறது வேறங்க. அது அவங்க எல்லாம் சொன்னது உண்மைதான். அப்பத்தி இது வந்து வேற. அப்போ வந்து ஷாம்பு கிடையாது, கண்டிஷனர் கிடையாது. எல்லாரும் வந்துட்டு மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா லைபாய் சோப் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணுவாங்க. நானே சின்ன பிள்ளையா இருக்கும்போது லைபாய் சோப் தான் யூஸ் பண்ணுவேன் தலை கூட. அந்த மாதிரி குழந்தையா இருக்கும்போது எனக்கு ஞாபகம் இருக்காது. சோ அப்புறம் அந்த சீயக்காய் அரைச்சி அதை யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் தான் அந்த காலத்துல. அப்புறம் அந்த காலத்துல வந்து கண்டிஷனர் எல்லாம் கிடையாதுல்ல. அப்ப என்ன பண்ணுவாங்க, அவங்களோட கண்டிஷனரே வந்து ஆயில் தான். வெளியே போனாக்கா ஐயோ முடி பறக்குது, எண்ணெயை போட்டு போனா சீவுனாக்கா அப்படியே படிஞ்சு நின்னுக்கும், பத்திரமா தலை நீட்டா இருக்கும். எந்த துறையில இருந்தாலும் எண்ணெய் போட்டு வடிச்சு அழகா பின்னிட்டு போவாங்க. மென்னு வந்துட்டு அழகா ஒரு சைடு கூட எடுத்து அழகா சீவிட்டு அப்படியே கம்முன்னு அப்படியே போவாங்க. அந்த காலம் அது. இப்ப இந்த காலம் வந்து அப்படி கிடையாது. கண்டிப்பா நீங்க ஷாம்பு போட்டு தலையை வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு எண்ணெய் போடுறவங்க போட்டுட்டா அப்பவே வாஷ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் லைட்டா கண்டிஷனர் போட்டு அதை ரிங்ஸ் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் தான் இந்த காலத்துல மெயின்டைன் பண்றோம். சரியா? அதனால எண்ணெயை போட்டாக்கா அதை வந்து கண்டிப்பா வாஷ் பண்ணிட்டு தான் நீங்க வெளியில போகணும். வாஷ் பண்ணாம மேல மேல அப்படியே சீவிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து டேண்ட்ரஃப் ரொம்ப வரும். அது வந்து கண்டிப்பா அது சொல்றேன் நானு. அப்புறம் முடி வந்து கொட்டுதுன்றாங்கல்ல. அந்த காலத்துல வந்து முடி வந்து அவ்வளவு கொட்டாதியா இருக்கும், நல்லா ஹெல்த்தியா இருக்கும். அவங்க எல்லாம் வந்து சாப்பிடுற சாப்பாடு அப்படி. இப்ப வந்து நம்ம கேக்குறோம், டாக்டர்ஸ்ங்க நிறைய பேர் சொல்றாங்க இப்படி சாப்பிடணும், தூக்கம் இப்படி தூங்கணும், இந்த இத்தனை மணி நேரம் தூங்கணும். இதெல்லாம் வந்து நம்மளுக்கு டாக்டர்ஸ்ங்க எல்லாம் சொல்றாங்க. அதையே நம்ம வந்து ஃபாலோ பண்றது கிடையாது. நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்க, நிறைய பேர் ஃபாலோ பண்றது கிடையாது. நம்ம எல்லாம் என்ன பண்றோம், நைட் எல்லாம் தூங்காம எப்பவும் மொபைலை வச்சுக்கிட்டு மொபைலை பார்த்துக்கிட்டு காலையில லேட்டா எந்திரிப்போம், இல்லைன்னா வேலைக்கு போகணும்னு சீக்கிரமா எந்திரிப்போம். இந்த மாதிரி ரெண்டுமே வந்து கெடுதல். தூக்கம் இல்லாம தூங்க முடியாம ஏர்லியா எந்திரிச்சு ஓடுறதும் கெடுதல், தூக்கம் இல்லாம லேட்டா எந்திரிக்கிறதும் கெடுதல். எல்லாத்துக்கும் ஒரு டைமிங், ஒரு ப்ரொசீஜர் வச்சு நம்ம பக்குவமா அதை எந்திரிச்சு பக்குவமான சாப்பாடு சாப்பிட்டு இப்படி எல்லாம் நம்ம இருந்தோம்னா நம்மளுடைய ஹெல்த் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அந்த ஹெல்த் நல்லா இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம நெகங்க அழகா வளரும், முடிங்க அழகா வளரும், ஸ்கின் க்ளோ ஆகும், எல்லாமே நடக்கும். இதெல்லாமே நம்ம பண்றது கிடையாது. இதெல்லாம் ஒண்ணு இருக்கு. அப்புறம் இது வந்து நான் வந்து கண்டிஷனரை பத்தி பேசும்போது இதையும் சேர்த்து நான் பேசுறேன். ஜஸ்ட் இது ஒரு இதா சொல்றேன் உங்களுக்கு. ஸோ ஏர் கண்டிஷனர் நீங்க யூஸ் பண்றோம் அப்படின்னாக்கா ஜஸ்ட் கீழே மாத்திரம் யூஸ் பண்ணுங்க, ரூட்ஸுக்கு யூஸ் பண்ணாதீங்க. எண்ணெய் போட்டீங்கன்னாக்கா அப்பவே வாஷ் பண்ணிடுங்க. 1 or 2 ஹவர்ல வச்சுட்டு இருக்காதீங்க. உங்க தலையில வந்து பொடுகு வர்றதுக்கு வாய்ப்பு கொடுக்காதீங்க. இது எல்லாமே நீங்க கரெக்டா பண்ணீங்கன்னாக்கா எல்லா வகையிலயும் உங்க முடி வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். இதை மட்டும் நீங்க மெயின்டைன் பண்ணுங்க. அடுத்தது வந்து இதே முடிக்கு உண்டான இன்னும் கொஞ்சம் டிப்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோல நான் நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு எல்லாம் கொடுக்குறேன். ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்க கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். இப்படிக்கு உங்களுடைய ஆனி மம்மா.